Welcome students, 8th standard maths 4th chapter life mathematics exercise 4.4 continuation. Exercise 4.4 la fourth question. A soap factory makes 9600 soaps in 6 days working 15 hours a day. In how many days will it produce 14400 soaps working 3 more hours a day? Questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு சோப் ஃபேக்டரியில் 9600 சோப்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. எத்தனை டேஸ் அப்படின்னா 6 டேஸில் 9600 சோப்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோனா 15 ஹவர்ஸ் அ டே. ஒரு நாளைக்கு 15 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 15 ஹவர்ஸ் அப்படின்னு 6 டேஸ் ஒர்க் பண்ணி 9600 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் வில் இட் மேக் ப்ரொடியூஸ் 14400 சோப்ஸ். நெக்ஸ்ட்டு 14400 சோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒர்க்கிங் 3 more hours a day. ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. 3 ஹவர்ஸ் அதிகமாக அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 15 டேஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 15 டேஸ்லேருந்து இன்னொரு 3 ஹவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாளில் 14400 சோப்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கிவன் டேட்டா ரைட் பண்ணுறோம். சோப்ஸ், ஹவர்ஸ், டேஸ். ஃபஸ்ட்டு சோப்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 9600. ஹவர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க 15 ஹவர்ஸ். டே வந்து 6 டேஸ். ஒரு நாளைக்கு 15 ஹவர்ஸ். அப்போ எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க 6 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 14400 சோப்ஸ். ஹவர்ஸ் வந்து 15 + 3. ஏன் 15 + 3 அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ண ஹவர்ஸ்லேருந்து 3 more hours இன்னும் 3 மணி நேரம் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 15ஓட 3 ஆட் பண்ணுறோம். 15ஓட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. நம்பர் ஆஃப் டேஸ் தெரியுமா? தெரியாது. அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எக்ஸ்ன்ற வேரியபிள் எடுத்திருக்கோம். இங்கே நமக்கு சோப்ஸ் தெரியும், ஹவர்ஸ் தெரியும், டேஸ் தான் தெரியாது. இங்கே தெரிஞ்ச வேல்யூலேருந்து இங்கே அன்னோன் வேல்யூ இருக்கா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 9600 சோப்ஸ் இருக்குது. எத்தனை டேஸ் ஆகிருக்கு 6 டேஸ் ஆகிருக்கு. 14400 சோப்ஸ் அப்படின்னா எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சோப்ஸை பார்க்கும்போது 9600லேருந்து 14400 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9600லேருந்து 14400 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேல்யூ. அப்போ 9600 சோப்ஸ்க்கு வந்து எவ்வளோ டேஸ் ஆகுது 6 டேஸ் ஆகுது. அப்போ 14400 அப்படின்னா இந்த 6 டேஸை விட கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். டேஸ் என்னவாகும், அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி ரெண்டு திங்கிங் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலோ அதை என்னன்னு சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். சோப்ஸ் அண்ட் டேஸ் ஆர் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா இங்கே இருக்க குவான்டிட்டியை அப்படியே ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணுவோம், தலைகீழ ரைட் பண்ணுவோம். 9600 இருக்குது, 14400. இதை தலைகீழ ரைட் பண்ணோம் அப்படின்னா 14400 டிவைடட் பை 9600. நெக்ஸ்ட் ஒன் ஹவர்ஸையும் டேஸையும் கம்பேர் பண்ணுறோம். ஹவர்ஸ் ஃபஸ்ட் என்ன இருக்குது 15 இருக்குது. நெக்ஸ்ட் ஒனில் 18 இருக்குது. 15லேருந்து 18 அப்படிங்கிறது என்னவா இருக்குது, 15லேருந்து 18 அப்படின்றது ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஆரோ மார்க்கு இன்க்ரீஸ்க்கான ஆரோ மார்க். இப்போ ஹவர்ஸையும் டேஸையும் கம்பேர் பண்ணும்போது 15 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது 6 டேஸ் ஆகிருக்கு. 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ டேஸ் என்னவாகும், கம்மியாகும். டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமான டைமில் செய்யும்போது டேஸ் கம்மியாகும். இப்போ ஒரு குவான்டிட்டி அதிகமாகவும் ஒரு குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸாக இருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் வேரியேஷன். ஹவர்ஸ் அண்ட் டேஸை கம்பேர் பண்ணும்போது இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அதை ரெசிப்ரோக்கல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படியே ரைட் பண்ணுங்கள். 15/18. இப்போ சோப்ஸ் அண்ட் டேஸை கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் வேரியேஷன் 14400 டிவைடட் பை 9600. ஹவர்ஸ் அண்ட் டேஸை கம்பேர் பண்ணும்போது இன்டைரக்ட் வேரியேஷன் 15/18. x ஈக்குவல் டு 14400 டிவைடட் பை 9600 இன்ட்டு 15/18 இன்ட்டு 6. கேன்சலேஷன் கொடுக்குறோம். 0 0 கேன்சல். நெக்ஸ்ட் 15 18 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 5 3s are 15, 6 3s are 18 ஈக்குவல் டு 144 divided by 96 into 5/6 into 6. நெக்ஸ்ட் ஒன் 144 96ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பேலன்ஸ் இருக்குது 3/2 கிடைக்குது. கேன்சல் பண்ணும்போது என்னவாகுது, இங்கே கேன்சலேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். 3/2 இன்ட்டு 5/6 இன்ட்டு 6. இங்கே டினாமினேட்டரில் உள்ள 6ம் நியூமினேட்டரில் உள்ள 6ம் கேன்சல் ஆயிரும், 1 டைம் இருக்கும். ஈக்குவல் டு நியூமினேட்டரில் 3 இருக்குது, 5 இருக்குது, டினாமினேட்டரில் 2. எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 3 5s are 15 டிவைடட் பை 2. 15 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.5.
ஆர் 7.5 ரைட் பண்ணலாமா? என்ன கேட்டாங்க? நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டாங்க. 14,400 சோப்ஸை 18 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ ஆகுது? 7.5 டேஸ் ஆகுது. 6th question. A can do a piece of work in 12 hours. B and C can do it 3 hours. Whereas A and C can do it in 6 hours. How long will B alone take to do the same work? இப்போ இந்த A, B, C அப்படின்றத ஒரு 3 பர்சன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ A அப்படின்றவங்க ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா 12 hours ஆகுது. B and C can do it 3 hours. Bயும் Cயும் சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து செய்யும்போது எவ்வளோ டைம் ஆகுது? 3 hours ஆகுது. தென் A and C ஒரு ஒர்க்கை சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து செய்யும்போது 6 hours ஆகுது. ஹவு லாங் வில் B alone? இதுவே B மட்டும் இந்த ஒர்க்கை செஞ்சாங்க, தனியாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. given values, solution, time taken to A to complete work. A கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க? 12 hours சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஸ் 1 hour ஒர்க்கு. இப்போது ஏ வந்து 1 மணி நேரத்துக்கு செஞ்ச வேலை எப்படின்னு ரைட் பண்ணணும் அப்படின்னா 1/12ன்னு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். தென் இப்போ ஏயோட ஒர்க்கு என்னென்னு ரைட் பண்ணியிருக்கோம்? 12 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை 1 hour ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 1/12. தென் பி அண்ட் சி கேன் டூ இட் 3 hours சொன்னாங்களா? பி அண்ட் சி அப்போது 2 பேர் சேர்ந்து செய்கிறதால இங்கே என்ன அடிஷனில் ரைட் பண்ணுறோம். பி ப்ளஸ் சி கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 hours. பியும் சியும் சேர்ந்து எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க? 3 hours ஒர்க் பண்ணுறாங்க. பி சிஸ் 1 hour ஒர்க் ஈக்குவல் டு 1/3. கொடுத்துருக்க ஒர்க்கை 1 hour ஒர்க்கு இல்லை டேஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 day ஒர்க்குன்னு எடுத்தோம் அப்படின்னா 1/, ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். 1/ன்னு ஃப்ராக்ஷன். பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க் ஈக்குவல் டு 1/3. Now A and B plus C is 1 hour work. A, B plus C அதாவது A, B, C 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டைம் ஆகுன்னு பார்க்குறோம். ஸோ 3 என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். A plus B plus C is 1 hour work equal to A எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் பேஜில்? 1/12. B and C எவ்வளோ? 1/3. ஸோ 1/12 plus 1/3. இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது அடிஷனில் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும்? ஈவனாக இருக்கணும். டினாமினேட்டர் ஈவனாக இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். 12 and 3க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் 1/12 இருக்குது. செகண்ட் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த 3யை 12ஆக கன்வெர்ட் பண்ணலாமா? 3யை 12ஆக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/12 ப்ளஸ் 1 × 4 டிவைடட் பை 3 × 4 equal to 1/4 plus 1 4s are 4, 3 4s are 12 equal to denominator ஈவனாக வந்துடுச்சு. ஃப்ராக்ஷன் ஃபார்மில் அடிஷனாக இருக்கும்போது டினாமினேட்டர் ஈவன் ஆனதுக்கப்புறம் காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர் கொடுப்போமா? டினாமினேட்டர் என்ன கொடுக்குறோம்? 12 equal to 1 plus 4. நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 5 கிடைக்குது டிவைடட் பை 12. 5/12 இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மே இருக்கட்டும். 5/12. இப்போ A ப்ளஸ் B ப்ளஸ் C, ABC 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா 5/12. தென் A ப்ளஸ் C கம்ப்ளீட் த ஒர்க் ஈக்குவல் டு 6 hours. A ப்ளஸ் C, A அண்ட் C ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 6 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A ப்ளஸ் C கம்ப்ளீட் த ஒர்க் ஈக்குவல் டு 6 hours. இதை 1 hour ஒர்க்காக கன்சிடர் பண்ணலாமா? A ப்ளஸ் C 1 hour ஒர்க் ஈக்குவல் டு 1/6. A, B, C 3 பேர் சேர்ந்து செஞ்ச ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 5/12. இதை A ப்ளஸ் C ப்ளஸ் பின்னு ரைட் பண்ணலாமா? A, B, Cன்னு இருக்குது. இதை A ப்ளஸ் C ப்ளஸ் பின்னு ரைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 5/12. இப்போ A ப்ளஸ் C தனியாக செஞ்ச ஒர்க் எவ்வளோ இருக்குது? 1/6 இருக்குது. இப்போ நம்ம யார் செஞ்ச ஒர்க்கை தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா B. இப்போ A ப்ளஸ் சியோட வேல்யூ அப்ளை பண்ணலாமா? இதில் A ப்ளஸ் சியோட வேல்யூ 1/6 ப்ளஸ் B ஈக்குவல் டு 5/12. பியோட வேல்யூ மட்டும் நமக்கு வேணும். ஸோ இந்த 1/6 கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டுக்கு ரைட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். B ஈக்குவல் டு 5/12. இங்கே ப்ளஸில் உள்ள 1/6 ரைட் சைட் போகும்போது -1/6 ஆகும். 5/12 minus 1/6. 5/12 1/6 எப்படி இருக்குது? சப்ராக்டில் இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் சப்ராக்டில் இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர் ஈவனாக இருக்கணும். டினாமினேட்டர் ஈவனாக இல்லை அப்படின்னா ஈவன் பண்ணுறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 ஆகுது. 5/12 ஃபஸ்ட்டு ஒன் வந்து 12 இருக்குது டினாமினேட்டரில், மைனஸ் செகண்ட் ஒனில் டினாமினேட்டரில் 6 இருக்குது.
இந்த 6 12 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு 5/12 மைனஸ் 1 மல்டிப்ளை 2 டிவைடட் பை 6 மல்டிப்ளை 2 ஈக்குவல் டு 5/12 மைனஸ் 1 2s are 2 6 2s are 12 ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர் 12 ஈக்குவல் டு 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 டினாமினேட்டர் 12 ரெண்டை கேன்சல் பண்ணுறோம். 3 1 is 3 3 4s are 12 then 1/4 இருக்கு. b equal to 1/4 b along take 4 hours to complete the work. 1/4 எப்படி ரைட் பண்ணுறோம், 4 ஹவர்ஸ்னு ரைட் பண்ணுறோம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, b மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. 7th கொஸ்டின், a and b can do a piece of work in 12 days. a b சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது எவ்வளோ டைம் ஆகுது, 12 days ஆகுது. while b and c can do it 15 days. bயும் cயும் அந்த ஒர்க்கை செய்யும்போது 15 days ஆகுது. whereas a and c can do it 12 days. how long would each take to the same work? a b ஒரு ஒர்க்கை செய்யும்போது எவ்வளோ டைம் ஆகுது, 12 days ஆகுது. b and c அந்த ஒர்க்கை செய்யும்போது 15 days ஆகுது. a and c அந்த ஒர்க்கை செய்யும்போது 20 days ஆகுது. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக செய்யும்போது அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. கிவன் வேல்யூஸ் ரைட் பண்ணுறோம். a + b கம்ப்ளீட் த ஒர்க் ஈக்குவல் டு 12 days. a + b 1 day ஒர்க்காக கன்சிடர் பண்ணுவோமா, தென் ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவோம் 1/12 days. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு b + c கம்ப்ளீட் த ஒர்க் ஈக்குவல் டு 15 days. bயும் c அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஆகும், 15 days ஆகும். b + c 1 day ஒர்க் ஈக்குவல் டு 1/15. then a plus c complete the work equal to 20 days. a plus c is 1 day work equal to 1/20 days. அப்போ ab சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்யும்போது 1/12, bc 1/15, a and c 1/12. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணுறோம். a plus b plus b plus c plus a plus c equal to 1 day work equal to a plus b ஓட வேல்யூ என்ன, 1/12, b plus c எவ்வளோ 1/15, a plus c 1/20. இங்கே 2a 2b 2c கொடுத்துருக்கோம் இல்லையா, லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணுறோம். இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது. அப்போ 2a, b இருக்குது b 2b, c இருக்குது c 2c. 2a plus 2b plus 2c equal to 1/12 plus 1/15 plus 1/20. அடிஷனில் இருக்குது, டினாமினேட்டர்லாம் ஈவனாக இல்லை. அப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்குது, 60 கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் என்ன பார்க்கணும், 60யாக ஈவன் பண்ணணும். ஈக்குவல் டு இது எல்லாத்துலேயுமே லெஃப்ட் சைட் பாருங்கள் 2 காமனாக இருக்குது, 2 வெளில எடுக்கிறோம். தென் a + b + c ஈக்குவல் டு 12 60யாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை, அதே 5ஆல் நியூமரேட்டரில் மல்டிப்ளை, ப்ளஸ் 15 60யாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை, அதே 4ஆல் நியூமரேட்டர், ப்ளஸ் 20 60யாக கன்வெர்ட் பண்ணணும் 3ஆல் மல்டிப்ளை, அதே 3ஆல் நியூமரேட்டர், ஈக்குவல் டு 1 5s are 5 டிவைடட் பை 12 5s are 60 ப்ளஸ் 4 1s are 4 15 4s are 60 ப்ளஸ் 3/60 ஈக்குவல் டு டினாமினேட்டர் ஈவனாக இருக்குது, நியூமரேட்டரில் 5 + 4 + 3. 2 into a plus b plus c equal to 12/60. இங்கே நமக்கு 2a plus b c இருக்குது. இங்கே a plus b plus c வேல்யூ மட்டும் நமக்கு போதும். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ள 2வை ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது டினாமினேட்டர் ஆகுது. ஈக்குவல் டு டினாமினேட்டரில் டிவிஷன் ஆகுது. ஈக்குவல் டு 12/60 into 2 கேன்சல் பண்ணுறோம். 2 1 is 2, 6 times 12, 6/60 இருக்குது. 6ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/10. இப்போ a plus b plus c equal to 1/10. a b c 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கும் போது எவ்வளோ டேஸ் ஆகுது, 1/10 days ஆகுது. இப்போ a b c 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை செய்யும்போது 1/10 days ஆகுது. இப்போ a 1 day ஒர்க்கு, இதில் a தனியாக ஒர்க் பண்ணது எவ்வளோ நாள், b தனியாக ஒர்க் பண்ண நாள், c தனியான்னு செப்பரேட் பண்ணி சொல்லணும். a plus b plus c equal to 1/10. இதில் b plus c எவ்வளோ, 1/15. இப்போ ஏயோட ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த பியும் சியும் சப்ராக்ட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதனால் இந்த பிஏயும் சியையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஏஸ் 1 day ஒர்க் ஈக்குவல் டு a plus b plus c மைனஸ் b plus c. இப்போ 1/10 மைனஸ் 1/15 ஃப்ராக்ஷனில் இருக்குது, டினாமினேட்டர் ஈவனாக இல்லை.
LCM எடுத்தோம் அப்படின்னா 30 ஈக்குவல் டு 1 into 3 divided by 10 into 3 minus 1 into 2 divided by 15 into 2 minus 1 into 2 divided by 15 into 2 equal to 3 by 30 minus 2 by 30 denominator even ஆயிடுச்சு காமனாக ஒரே ஒரு denominator 30 equal to 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 இப்போ A ஒர்க் முடிக்கும்போது 1 by 30 இருக்குது A takes 30 days to complete the work A அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுது 30 days ஆகுது நெக்ஸ்ட் ஒன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் B இப்போ A plus B plus C equal to 1 by 10 இருக்குது இப்போ பியோட ஒர்க் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏயும் சியும் சப்ராக்ட் பண்ணிடலாமா அப்போ A plus B plus C equal to 1 by 10 A plus Cயோட வேல்யூ 1 by 20 பியோட ஒர்க் வேணும் அப்படிங்கிறதால ஏபிசி 3 பேர்லேருந்து ஏசியை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறோம் ஏபிசி சேர்ந்து செஞ்ச ஒர்க்கோட வேல்யூ டேஸ் 1 by 10 மைனஸ் A plus Cயோட டேஸ் வந்து 1 by 20 ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் ஈவனால எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20 இந்த 10 20 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 1 into 2 divided by 10 into 2 மைனஸ் 1 into 1 divided by 20 into 1 equal to 2 by 20 minus 1 by 20 denominatorல காமனா 20 numeratorல 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 B takes 20 days to complete the work B ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுது 20 days ஆகுது then last one C எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு செப்பரேட் பண்ணணுமா அப்போ ABC இது 3லேருந்து ABயை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா C எவ்வளோ ஒர்க் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும் C's 1 day work equal to A plus B plus C minus A plus B C மட்டும் வேணும் ஸோ அதை மட்டும் வச்சுட்டு A plus Bயை சப்ராக்ட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 1 by 10 மைனஸ் 1 by 12 ஃப்ராக்ஷன் ஃபார்ம் டினாமினேட்டர் ஈவனாக இல்லை இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 60 எல்சிஎம் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் 60 இப்போ 10 60யாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு 6ஆல் மல்டிப்ளை சேம் 6ஆல் நியூமரேட்டரில் மல்டிப்ளை மைனஸ் 12 60யாக கன்வெர்ட் பண்ணணும் 5ஆல் மல்டிப்ளை நியூமரேட்டர்லேயும் 5ஆல் மல்டிப்ளை ஈக்குவல் டு 6 by 60 மைனஸ் 5 by 60 ஈக்குவல் டு காமனாக டினாமினேட்டர் 60 நியூமரேட்டரில் 6 மைனஸ் 5 1 ஈக்குவல் டு 1 by 60 C takes 60 days to complete the work ஃப்ராக்ஷனில் இருக்கிறது எப்படி ரைட் பண்ணலாம் 60 டேஸ்னு ரைட் பண்ணலாமா அப்போ A அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 30 days B கம்ப்ளீட் பண்ண 20 days C அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 60 days ஆகுது தென் எக்ஸசைஸ் 4.4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் இருக்க சம்ஸ் இப்போ பார்த்த சம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்